பள்ளிவாசலை இடிக்கணும்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு போய் அதை இடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சிஎம்டியோட இடம் அப்படின்னு. அப்போது அந்த இடத்துல இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு நபர் அவர் இந்து முன்னணியை சேர்ந்தவரோ அல்லது இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ஏதோ ஒரு வலதுசாரி சித்தாந்தவாதின்னு சொல்கிறத விட அவர் திமுக காராக கூட இருக்கலாம் மேபி. இதில் வந்து நம்ம சேகர் பாபு வந்து ரொம்ப முனைப்பு காட்டுறார். அந்த பள்ளிவாசல் இடிக்கணுன்ற விஷயத்தில் வந்து சேகர் பாபுக்கு வந்து ஏன் இவ்வளோ வந்து ஒரு ஆர்வன்றது நமக்கு தெரியல. அதுக்கு பிறகு வந்து என்னாச்சு, ஹைகோர்ட்டில் வந்து இல்லை அது வந்து சிஎம்டியுடைய இடம் தான், அது அகற்றப்படக்கூடிய இடம் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. உடனே இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தான் வந்து இன்றைக்கி முழுக்க வந்து பாஜகவுடைய கட்டுப்பாடில் தான் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. சிஎம்டி இடம் அந்த ஒரு 650-700 ஸ்கொயர் ஃபீட்டு தான் சிஎம்டி இடமா. 2000 குடும்பங்கள் கூட சாதா ஏதோ வீடு கட்டி குடிசை மாரி பட்டியல எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸ்கூலு பெரிய பெரிய கான்வென்ட் ஸ்கூலெல்லாம் இருக்குது அந்த 5 ஏக்கரில், புரியுதுங்களா? ஒரு 3 கோயில் இருக்குது, 2 சர்ச்சு இருக்குது. ஆனால் இந்த ஒரு 650-700 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள இந்த பள்ளிவாசலை மட்டும் இடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு அதாவது அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையை வச்சுக்கிட்டு கார்பரேஷன் மாநகராட்சியும் சிஎம்டியும் அதுக்கு முழு பக்கபலமாக இருந்து அதை இடித்தே ஆகணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுறதுன்னா சாட்சாத் நம்ம சேகர் பாபு தான். பாய் நீங்கள் ஒன்றா போடுங்க ஒரு கேஸு கோயிலில் இடிக்க சொல்லி. அது எப்படி இஸ்லாமியர்கள் போட்டால் எவ்வளோ பிரச்சனை? ஒரு காவல்துறை துணையோடு சிஎம்டி அதிகாரிகள் இப்படி உட்காந்து ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்காந்து பேசுகிறாங்கன்னா, நான் வந்து ஒரு முஸ்லீம் வந்து கோயில் இடிக்க சொல்லி ஒரு வழக்கு போட்டால் அது பொதுமக்கள் மத்தியில் அந்த விஷமத்தனம் எந்த அளவுக்கு பரவுன்றது கொஞ்சம் நாடே போய் பற்றி தெரியுமே. திமுக இடிக்கவில்லை, சிஎம்டி இடிக்கவில்லை, நீதிமன்ற உத்தரவு, தவறான பிரச்சாரம் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க. இது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு. நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. சேகர் பாபு எங்கேருந்து இதில் லிங்க்கு? சரி, நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? இதேமாரி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சாஸ்திரா பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்குது இல்லையா? 180 ஏக்கரா ஆர்டர் போட்டாங்க. என்ன பிடுங்குனீங்க நீங்கள்? இதுவரையும் ஒரு கல்லை கூட உங்களால் ஒன்றையும் பண்ண முடியலையே. இந்த இடம் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே வெக்ஸ் ஆகிடுங்க. அதுக்கு ஒதுக்குப்புறமாக இருக்காது, அது ரொம்ப ஒதுக்குப்புறம் உள்ள. அப்போ அதை மட்டும் எடுக்கணுன்ற சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது அந்த வழக்கு போட்டாக்க நாங்கள் என்ன பண்ணுறது? 2000 குடும்பம் போது யோசனை பண்ணி பாருங்கள். 2000 வீடு இருக்கும். அப்போ குறைஞ்சது நான் ஒரு 10,000 ஓட்டு இருக்குமா இல்லையா? அந்த 10,000 ஓட்டு வந்து திமுகவுக்கு தானே போகுது. இந்த பள்ளிவாசலை மட்டும் இடித்து எடுக்கணும்னு சொன்னால் அப்போது இது வந்து திமுக வந்து முஸ்லீம் விரோத போக்கை காட்டுதா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையாங்க? இதில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நேரடி அவரே களத்துக்கு போகிறாரு. ஏங்க இந்த ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துகிட்டு சிஎம்டி என்னங்க பண்ண போகுதுன்னு கேட்குறாரு. அவர் அங்கே நின்றுட்டே கேட்குறாரு. 10 விழுக்காடு வழக்குகளையும் பெற்று 40க்கு 40 ஜெயிச்ச நீங்கள் இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்வது எந்த வகையில் நியாயம்? இது பெயரளவுக்கு இஸ்லாமியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட உங்கள் கட்சியில் வந்து ஒரு மாவட்டத்துக்கு கூட பிரதிநிதித்துவத்தை நீங்கள் கொடுக்க தயாராக இல்லை. அது தேர்தல் வியூகமாக இருக்கலாம்ல இந்த பொறுப்பு மாற்றம் அப்படின்றது. சரி, இவரை போட்டால் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு. அப்போ எந்த மாதிரிக்கு நீங்கள் சமூக நீதினு பேசுகிறீங்க? நான் கேட்குறேன். கௌதம சிவா, அதாவது பொன்முடி மகனை கௌதம சிவாமணியை தான் தலைமை அறிவிக்கிறதுக்கு இருந்தது வேட்பாளரா. உடனே அப்பா வந்து ஐயோ அவனுக்கு அந்த தொகுதியில் வேட்பாளரை அறிவிக்காதீங்கன்னு ஏன்னு கேட்டாங்களாம். ஏற்கனவே அங்கே நிற்கிறவங்கலாம் செத்து போயிடறான், ஏற்கனவே இடைத்தேர்தல் நடந்தது, அங்கே நிற்கிறவங்கலாம் செத்து போயிடறான், அதனால என் பையனை கொடுக்காதீங்க, என் பையனுக்கு மாவட்ட செயலர் போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக தன் கட்சியில் இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரை அவர் நிற்பான். அவர் செத்தா பரவாயில்லையா? அப்போ சொல்லுங்கள், அவர் செத்தா பரவாயில்லையா? அப்போது இவங்க வந்து பகுத்தறின்னு பேசிக்கிறாங்க. எவ்வளோ மூடப்பழக்கத்தில் மூழ்கி இருக்காங்க பாருங்கள் திமுக. சிறுபான்மையர் பாதுகாவலர் இயக்கம்ல திமுக அப்படித்தானே சொல்கிறாங்க. அப்படிதானே சொல்லிக்கிறாங்க. அவங்க தேர்தல் முடிஞ்சிச்சு. இப்போ 2000 அவங்க சொல்லிட்டாலும் மக்கள் நம்புறாங்கல்ல, சிறுபான்மையான மக்கள் நம்புறாங்கல்ல திமுக தான் நமக்கு அப்படின்னு. என்னங்க பண்ணுறது? ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து இந்த திமுக தொடர்ந்து ஒரு விதமான ஒரு வன்மமான பிரச்சாரத்தை பண்ணி 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 இந்த இஸ்லாமியருடைய வாக்குகளை இங்கே அங்கே போகாத அளவுக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. வணக்கம் தலர். வாங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சமீபத்தில் ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது. என்னென்னா, சென்னை கோயம்பேடில் வந்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை இடிக்கணும்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு போய் அதை இடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சிஎம்டியோட இடம் அப்படின்னு. என்ன விவரம், என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு? இப்போ பொதுவாக என்னன்னு சொன்னால், உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க, அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தான் அது.
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அது இடிக்க வேண்டியதானே. ஏன் வந்து முஸ்லீம் அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒரு விதமான மிரட்டல் கொடுக்குறாங்க, பள்ளிவாசல் இடிக்கிறாங்க, இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி பொதுவாக சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து உண்மையிலே அங்கே என்ன நடக்கிறன்ற விஷயத்தை முழுமையாக உள்வாங்காமல் தான் பதிவு பண்ணுறாங்க. அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் இல்லை. அது சுமார் 40 லட்ச ரூபா கொடுத்து காசு கொடுத்து வாங்கினது. சுமார் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அந்த இடம் வாங்குகிற ரெஜிஸ்ட்ரேஷனில் கூட அந்த பள்ளிவாசல் பேர் தான் இருக்குது. புரியுதுங்களா? அந்த ஏதோ ஒரு இதாக பள்ளிவாசல் பேர் இருக்கும், அந்த பள்ளிவாசலுடைய பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு பள்ளிவாசல் கட்டுறாங்க. அதன் பிறகு கட்டின பிறகு வந்து கரண்ட் வாங்குறாங்க, பள்ளிவாசல் பேரில் தான் கரண்ட் வாங்குறாங்க, ட்ரைனேஜ் கனெக்ஷன் வாங்குறாங்க, வாட்டர் கனெக்ஷன் வாங்குறாங்க, எல்லாமே பள்ளிவாசல் இது தான் வாங்குறாங்க. அந்த ரிஜிஸ்டர் வந்து எங்கே ஆகிருக்குன்னா அரசினுடைய பதிவுத்துறை மூலமாக தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது அது எப்படி ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா இருக்கும்? புரியுதுங்களா? அப்போது அந்த இடத்துல இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு நபர் அவர் இந்து முன்னணியை சேர்ந்தவரோ அல்லது இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ஏதோ ஒரு வலதுசாரி சித்தாந்தவாதின்னு சொல்கிறத விட அவர் திமுக காராக கூட இருக்கலாம். மேபி திமுகவுக்கும் எப்படி வலதுசாரிக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்க. ஏன் சொன்னீங்கன்னா, இதில் வந்து நம்ம சேகர் பாபு வந்து ரொம்ப முனைப்பு காட்டுறாரு. அந்த பள்ளிவாசல் இடிக்கணுன்ற விஷயத்தில் வந்து சேகர் பாபுக்கு வந்து ஏன் இவ்வளோ வந்து ஒரு ஆர்வம்ன்றது நமக்கு தெரியல. மீட்டெடுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருந்துக்கலாம்ல. எந்த மீட்டெடுக்குது? அந்த இடத்த அதை தான் சொல்ல வரேன். இப்போ வந்து ரிஜிஸ்டர் ஆன இடம், ரிஜிஸ்டர் ஆகிட்டு தான் இதாக இருக்குது. இப்போ அங்கே ஒருத்தன் வழக்கு போடுறான். அந்த வழக்கு வந்து என்னது, அவசரமாக ஹைகோர்ட்டில் போடுறாங்க போது பள்ளிவாசல் நிர்வாகம் அசால்ட்டாக விட்டுறாங்க. நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஏதோ ஒரு நாய் வழக்கு போட்டால் நம்ம எதுக்கு, இப்படி தான் எல்லாருமே பள்ளிவாசல் நிர்வாகம் வந்து அசால்ட்டாக டீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து என்னாச்சு, ஹைகோர்ட்டில் வந்து இல்லை அது வந்து சிஎம்டியுடைய இடம் தான், அது அகற்றப்படக்கூடிய இடம் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. உடனே இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தான் வந்து இன்றைக்கி முழுக்க வந்து பாஜகவுடைய கட்டுப்பாடில் தான் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இப்போ பள்ளிவாசல் விஷயம் போனால் எப்படி அவங்க தீர்ப்பு சொல்லுவோம்? அவன் என்ன பண்ணிட்டான், ஹைகோர்ட் கொடுத்தது நாங்கள் ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டான். ஹைகோர்ட் கொடுத்தது நாங்கள் ஸ்டே போட முடியாதுன்னு சொல்லி விட்டான். இப்போ இந்த நிலை இப்படி இருக்கும்போது தான் இவங்க அவசரமாக கடந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறாங்க, புல்டோசர்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பள்ளிவாசல் இடிக்க வராங்க. இப்போ தான் இது பிரச்சனையே கிளம்புது. அதுக்கு முன்னாடி வரையும் அங்கே ஒரு பள்ளிவாசல், நானே சென்னையில் இருக்கேன், அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குன்றது எனக்கே தெரியாது. சும்மா தெருவுக்குள்ளே இருக்கிற மாதிரியா? ஒரு தெருக்குள்ளே தான் இருக்குது, தெருக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த விஷயமா நம்ம போய் அங்கே போய் இருக்கக்கூடிய ஜமாத் தலைவரை சந்தித்து, இப்ராஹிம் அவர் பேர், அவரை சந்தித்து விஷயம் கேட்கும்போது அவங்க காசு கொடுத்து வாங்கினதுக்கு உண்டான டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது, ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, எல்லாமே ஆயிருக்கு. இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து பொதுநல வழக்காக போடுறான், இது சிஎம்டி இடம்னு சொல்லி போடுறான்றதுக்காக அந்த பள்ளிவாசல் இடிக்கிறதுக்கு உத்தரவு போடுறாங்கன்னா, அப்போது சிஎம்டி இடம் அந்த ஒரு 650-700 ஸ்கொயர் ஃபீட்டு தான் சிஎம்டி இடமா? சிஎம்டி இடம்னு சொன்னால் அரசுக்கு சொந்தமான இடம்னு சொன்னால் மிகப்பெரிய இடமா இருக்கும். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு 600 ஸ்கொயர் ஃபீட்டு மட்டும் வந்து சிஎம்டி இடம் இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி போனால் இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறேன்னா, மொத்தம் 5.5 ஏக்கர் சிஎம்டியுடைய இடம் மீட்கணும்னா அந்த 5.5 ஏக்கர் தான். 5.5 ஏக்கர். அப்போ அந்த 5.5 ஏக்கரில் சுமார் 2000 குடும்பங்கள் இருக்குது. 2000 குடும்பங்கள் கூட சாதா ஏதோ வீடு கட்டி குடிசை மாரி பட்டியல, எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸ்கூலு, பெரிய பெரிய கான்வென்ட் ஸ்கூலெல்லாம் இருக்குது அந்த 5.5 ஏக்கரில். புரியுதுங்களா? ஒரு 3 கோயில் இருக்குது, 2 சர்ச்சு இருக்குது. ஓகே, இவ்வளவும் இருக்குது. ஆனால் இந்த ஒரு 650-700 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள இந்த பள்ளிவாசலை மட்டும் இடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு, அதாவது அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையை வச்சுக்கிட்டு கார்ப்பரேஷன், மாநகராட்சியும் சிஎம்டியும் அதுக்கு முழு பக்கபலமாக இருந்து அதை இடித்தே ஆகணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுறது என்ன, சாட்சாத் நம்ம சேகர் பாபு தான். சேகர் பாபு நின்ன தொகுதியில் அவர் சமூகத்தை சார்ந்தவர் கூட வாக்கு அளிக்கல. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க 100 விழுக்காடு அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படிப்பட்ட சமூகத்துக்கே அவர் துரோகம் பண்ணுறாரு. என்னன்னா, அந்த பள்ளிவாசல் இடிச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் அந்த இடத்தை காலி பண்ணுன்றது இருக்கலாம் மேபி. நானா சொல்கிறேன், நீங்கள் அது மொத்தமே சிஎம்டி இடம்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய 2000 வீடையும் இடிங்க, ஸ்கூலு இடிங்க, எல்லாமே இடிங்க, கோயில் இடிங்க. இதுக்கு பாருங்க, அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, இங்க ஜமாத்தில் போய் உட்காந்து பேசும்போது போலீஸு, சிஎம்டி ஆஃபீஸர் எல்லாம் உட்காந்துருக்கும் போது ஜமாத் தலைவர் சொல்றாங்க, என்னங்க சொல்றீங்க, 5.5 ஏக்கரில் 2000 வீடு இருக்கு, கோயில்கள் இருக்கு, சர்ச்சு இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பள்ளிவாசல் மட்டும் இடிச்சு இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஆக்குபை பண்ணிட்டு என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, பாய் நீங்கள் ஒன்றா போடுங்க போய் ஒரு கேஸு, கோயிலில் இடிக்க சொல்லி.
அது எப்படி இஸ்லாமியர்கள் போட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்? ஒரு காவல்துறை துணையோடு சிஎம்டி அதிகாரிகள் இப்படி உட்காந்து ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்காந்து பேசுகிறாங்கன்னா, நான் வந்து ஒரு முஸ்லீம் வந்து கோயில் இடிக்க சொல்லி ஒரு வழக்கு போட்டால் அது பொதுமக்கள் மத்தியில் அந்த விஷமத்தனம் எந்த அளவுக்கு பரவுன்றது கொஞ்சம் நாடே போய் பற்றிக்கிட்டு தெரியுமே. பற்றிக்கிட்டு தெரியுமா இல்லையா? அப்போ இந்த கலவை, அதை அதாவது சொல்கிறது யாரு? நீங்கள் கேஸ் போட, அதாவது அந்த காவல்துறை எல்லாம் உட்காந்துக்கிட்டு தானே பேசுகிறாங்க. பேசும்போது சிஎம்டி அதிகாரி காவல்துறை எல்லாமே இருக்கும்போது 19 பேசுகிறாங்க எல்லாமே காவல்துறைக்கு முன்னாடியே. நீங்கள் ஒன்றா கோயில் சர்ச்செல்லாம் இருக்கிறது வந்து கேஸ் போடுங்க, அவர் கேஸ் போட்டாருன்றீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஒரு கேஸ் போடுங்க. நீங்கள் ஒரு கேஸ் போட்டால் இடிச்சிட்டு போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, காவல்துறை அடிக்கடி, காவல்துறையும் சரி, நம்ம சேகர்பாபு பேட்டி கொடுத்துருக்காரு, ஆக்ரோஷமாக கொடுத்துருக்காரு. திமுக இடிக்கவில்லை, சிஎம்டி இடிக்கவில்லை, நீதிமன்ற உத்தரவு, தவறான பிரச்சாரம் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க, இது உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, அதை தான் மாநகராட்சி கடைபிடிக்குது. அது லாஜிக்காக சரிதானே? ஏன்னா போட்டவர் ஒரு இந்து முன்னணி யாரோ ஒருத்தர் சொல்கிறீங்க, நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு, சேகர்பாபு எங்கேருந்து இதில் லிங்க்கு? சரி, நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? இதேமாரி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சாஸ்தா பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்கு இல்லையா? 180 ஏக்கரா ஆர்டர் போட்டாங்க. என்ன பிடுங்குனீங்க நீங்கள்? இதுவரையும் ஒரு கல்லை கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியலையே. திமுக அரசால் ஒன்றுமே பண்ண முடியலையே. இன்றைக்கி இது ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு சிஎம்டி இடத்துக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா? இல்லை, இப்போ அந்த பர்டிகுலர் 600 ஸ்கொயர் ஃபீட்டு தானே அது? அவ்வளோதான். 650-700 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள அதை மட்டும் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணம் அது என்ன? சாலை ஓரத்தில் ஏதாவது இருக்கா? அது அந்த இடம் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே வெக்ஸ் ஆகிடுங்க. அது ஒதுக்குப்புறமாக இருக்காது, அது ரொம்ப ஒதுக்குப்புறம் உள்ள. அப்போ அதை மட்டும் எடுக்கணுன்ற சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது அந்த வழக்கு போட்டாக்க நாங்கள் என்ன பண்ணுறது? சரி, நீங்கள் இவ்வளோ முனைப்பு காட்டுறீங்களே, எத்தனை வழக்குகள் இதேமாரி உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொன்ன பிறகு கூட அரசு நடவடிக்கை எடுக்காமல் அரசினுடைய நிலங்கள் எத்தனை இடங்கள் இருக்குது. நான் அடிக்கிட்டே சொல்லுவேன், சாஸ்திர பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை, அதுபோல் நிறைய இடங்கள் இருக்குது, வக்போர்டு இடங்களெல்லாம் கூட இருக்குது. ஆனாலும் இவங்க வந்து முறையான, அப்போ ரிஜிஸ்டர் ஏன் பண்ண? சிஎம்டி இடம்னும் போது பத்திரப்பதிவில் பணத்தை வாங்கிட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணா? அனைத்து முறைப்படி சட்டப்படி நடந்திருக்குல்ல, ஈபி கனெக்ஷன்ல இருந்து எல்லாமேங்க. அப்போ அது சிஎம்டி இடம்னா எப்படி பத்திரப்பதிவு? சரி, இவங்களுக்கு விடுங்க, அங்கே இருக்கிற வீடுங்களுக்கு எப்படி பத்திரப்பதிவு பண்ணியிருக்கு? வீடுங்கள் கட்டியிருக்காங்கன்னு போது அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, கார்பரேஷன் வாட்டர், அங்கேருந்து ஓட்டு போகுது மக்களுக்கு. 2000 குடும்பம் போது யோசனை பண்ணி பாருங்கள், 2000 வீடு இருக்கும். அப்போ குறைஞ்சது நான் ஒரு 10,000 ஓட்டு இருக்குமா இல்லையா? அந்த 10,000 ஓட்டு வந்து திமுகவுக்கு தானே போகுது, அந்த 5 ஏக்கரில் சொல்கிறேன் நான். ஆனால் இந்த பள்ளிவாசலை மட்டும் இடித்து எடுக்கணும்னு சொன்னால் அப்போது இது வந்து திமுக வந்து முஸ்லீம் விரோத போக்கை காட்டுதா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையாங்க? இதில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நேரடி அவரே களத்துக்கு போகிறார். போய் உட்காந்து அந்த இடத்த பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவரே முதல்வருடைய பிஏகிட்டே பேசுகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு, ஏங்க இந்த ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துகிட்டு சிஎம்டி என்னங்க பண்ண போகுதுன்னு கேட்குறாரு. அவர் அங்கே நின்றுட்டே கேட்குறாரு. ஆனால் அவர் தான் சேகர்பாபுக்கிட்டையும் பேசுகிறார். சேகர்பாபு என்ன சொல்கிறார்? நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உச்சநீதிமன்ற உத்தரவு என்ன அப்படின்னு சொல்லி வச்சு தரோம் ஃபோன். ஆனால் திருமாவளவன் வந்து ரொம்ப முயற்சி பண்ணார். பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் அந்த உச்சநீதிமன்றத்தை போய் ஸ்டே வாங்குங்க, அப்புறமா நான் பார்த்துக்கலாம், ஆனால் நாங்கள் இடிக்க போகிறது தான் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான மிரட்டல் வந்து திமுக அரசு விடுது. இது பொது வெளியில யாருமே பேசலைன்னா இஸ்லாமிய அமைப்புகள்லாம் திமுக ஆதரவாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், திமுக ஆதரவாக இருக்காங்க. பாராளுமன்ற தேர்தல் வேறு. அந்த இஸ்லாமிய அமைப்புகள் யாரும் வந்து திரு ஜவஹர்லா அவர்களோ இல்லை, ஜவஹர்லா அங்கே போயிருக்காரு, அவரும் வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவரும் வந்து அரசுக்கிட்ட முஸ்லீம் லீக் போகல, ஏன்னா அவங்க வந்து எம்பி இப்போ தான் ஜெயித்தாங்க. ரெண்டாவது வகுப்போடு சேர்மன் நல்லா இருக்காங்க இல்லையா? எப்படி போனால் அது எதுனா பதவிகளுக்கு இப்போ ஆப்பு வந்துடுன்றதுக்காக அவனுங்க போகல. இவர் ஜவஹர்லா போயிருக்காப்புல, தமுகவுடைய தலைவர் அவர் போயிருக்காரு. அவர் வந்து அமைச்சர்கிட்டையும் பேசணுன்றாரு, முதல்வர்கிட்டையும் பேசணுன்றாங்க. அது எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்ன்றது தெரியல. அவங்க வந்து அங்கே களத்தில் இருந்தாங்க. யார்? ஜவஹர்லா குரூப் இருந்து இப்போதைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இடிக்காமல் நீக்கிறதே தவிர. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இடிப்போம், இது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. நான் என்ன சொல்கிறேன், இடிங்க வேணான்னு சொல்லலை, அது வந்து ஒரு கட்டிடம் தான், அது ஒரு புனிதமான இடம் இல்லை. தமிழ்நாட்டில் பல்வேறு வழிபாட்டு தலங்கள், பல மதங்களை சார்ந்த வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுது. அதுக்கு காரணம் ஆக்கிரமிப்பு, சாலை ஆக்கிரமிப்பு, அதாவது பல எதிர்ப்புகளும் வரும். அது நான் வந்து இல்லைன்னு சொல்ல, அது ஒரு கட்டிடமாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு புனித இடமா நான் பார்க்கல. அது நீங்கள் இடிங்க வேணாம்னு சொல்ல. அங்கே இருக்கிற 2000 வீட்டை இடி,
அங்கே இருக்கக்கூடிய கோயில் இடி, அங்கே இருக்கிற சர்ச்சை இடி. அப்போ அதெல்லாம் இடிச்சிட்டு நீ இது பள்ளிவாசலை இடிக்கணும்னு சொன்னால் லாஜிக்காக நான் ஏற்றுட்டு போகிறேன். ஆனால் இதுக்கு மட்டும்தான் வழக்கு போட்டிருக்கு, நாங்கள் அதெல்லாம் இடிக்க மாட்டோம்னு சொன்னால் இது வன்மமா இல்லையா? அது திமுக ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு விரோதமாக ஒரு பள்ளிவாசலை இடிப்பது என்பது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பள்ளிவாசல்களுக்கு முதல் கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ணி ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய மொத்த விழுக்காடு வழக்குகளையும் பெற்று 40க்கு 40 ஜெயிச்ச நீங்கள் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்வது எந்த வகையில் நியாயம் இது? இதை தாண்டி இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். அது இது ஒரு பக்கம் இந்த இஷ்யூவை பேசணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் அரசியல் சார்ந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது. செஞ்சி மஸ்தான் வந்து அவருடைய குரல் மட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு செய்திகள்லாம் பார்க்க முடியுது. பொன்முடி அவர் தான் வந்து ஒட்டுமொத்த கண்ட்ரோலை எடுத்து இந்த தேர்தல் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது? திரு பொன்முடி அவர்களுக்கும் மஸ்தானுக்கும் என்ன பனிப்போரா, என்ன நடக்குது? அதாவது உள்ளுக்குள்ளே எப்படின்னு சொன்னால், விழுப்புரம் மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளர் வந்து மஸ்தான், தெற்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் பொன்முடி இருக்கார். இப்படி இருக்கும்போது இப்போது கடந்த முறை ரம்ஜான் நோன்பு இருந்தது இல்லையா, அந்த நோன்பு நேரத்தில் வந்து விழுப்புரம் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் வந்து நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அப்போ நிகழ்ச்சி நடத்தும்போது அப்போது மஸ்தான் வந்து அந்த சமூகம் சார்ந்தவர் இல்லையா, நோன்பு அதை அவர் மைக்கில் ஏதோ பேச வராரு, இவர் டபக்குன்னு பிடுங்குற அந்த வீடியோலாம் சோசியல் மீடியாவில் வந்துச்சு. அதில் வந்து 2 பேருக்கு ஏதோ வாக்குவாதம் ஆச்சு. அது சம்மந்தமாக வந்து அப்போ வந்து முதல்வர்கிட்ட செஞ்சி மஸ்தான்கிட்ட ஏதோ புகார் அளிச்சதா யார் பொன்முடி. ஏன்னா செஞ்சி மஸ்தான் புகார் அளித்தா அது பெரிய அளவுக்கு வேல்யூ இல்லை, ஆனால் பொன்முடி புகார் அளித்தா அது வேல்யூ திமுக தலைமையை பொறுத்தவரையும். அப்படி தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி அது ஒரு வேல்யூ. ஏன்னு சொன்னால் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, தண்டனை பெற்று உயர்நீதிமன்றம் தண்டனை பெற்று உச்சநீதிமன்றத்தை இப்போ நிலுவையில் வச்சுருக்காங்க. அவருக்கு எம்எல்ஏ பதவி போச்சு, மறுபடியும் அதே எம்எல்ஏ பதவி வந்தது, மறுபடியும் அமைச்சர் இல்லாமல் இருந்தார், மறுபடியும் அமைச்சர் ஆக்குறாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் கூட அவருடைய பேச்சு தான் அங்கே முதன்மையாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதாவே நமக்கு தெரியுது. இப்போ இந்நிலையில் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது. இவங்க பேசுறது சமூக நீதி அப்படி இப்படின்னு பேசிக்குவானுங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து எப்படி திமுக ஜெயிக்கணும், எப்படி நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எப்படி ஒரு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எப்படி எப்படிலாம் ஜெயித்தாங்க, அதேமாதிரி இங்கே ஜெயிக்கணும் அப்படின்றது முனைப்பு காட்டுது திமுக. அப்போ என்னன்னு சொன்னால் அங்கே வன்னியர்ஸ் கொஞ்சம் டாமினேஷனாக உள்ள இடம் அது விக்கிரவாண்டி. அதனால வன்னிய மக்களை வந்து தாதா பண்ணுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் யார் செஞ்சி மஸ்தானை தூக்கிட்டு, அந்த விக்கிரவாண்டியில் மட்டும்தான் வன்னியர்ஸ் டாமினேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், அவரை செஞ்சி மஸ்தானை தூக்கிட்டு அந்த இடத்துல பேர் சிகாமணி கௌதம அவரை வந்து மாவட்ட செயலாளராக நியமிக்கிறாங்க. அதாவது அப்பா ஒரு மாவட்ட செயலாளர், தம்பி பையன் ஒரு மாவட்ட செயலாளர். வடக்கு தெற்கு அவருன்னா வடக்கு இவர், வேற யாரும் வந்துடக்கூடாது, குடும்பமே தான் இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, நியமனம் பண்ணுறாங்க. நியமனம் பண்ணும்போது நியமனம் பண்ணிட்டாங்க. அப்போது பொன்முடி சொன்ன விஷயத்தை தான் தலைமை ஏற்றுக்கிட்டு இப்போ மஸ்தானுக்கு எதிராக திமுக தலைமை நடவடிக்கை எடுத்திருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இன்னொன்று என்னென்னா, குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த மாவட்ட செயலாளரும் ஒரு முஸ்லீம் இல்லை, அங்கே மட்டும்தான் ஒரு முஸ்லீமை நியமனம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது முஸ்லீம் டாமினேஷன், மாவட்டம் போது முஸ்லீம் டாமினேஷன் ஃபுல்லாக, ஏன்னா திருவண்ணாமலை அந்த இது பகுதியெல்லாம். அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவரை ஒதுக்குறாங்கன்னும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேளை தொழுதுகிட்டு ரொம்ப இஸ்லாமிஸ்ட்டு அப்படியெல்லாம் இல்லை. அவர் திமுகவுக்கு விசுவாசியான நபர், ஒரு திமுக காரர், அவ்வளோதான். நல்லா பெரியவனா உங்களுக்கு திமுக பெரியவனா, எனக்கு திமுக தான் பெரியவன்னு சொல்கிற ஆள் இருந்தால் உண்மையிலே மஸ்தானை பொறுத்தவரை அப்படி ஒரு கேட்டகரி உள்ள ஆள் தான் அவர். வந்து ஒரு ஃபண்டமெண்டலிஸ்டிலோ இல்லை ஒரு இஸ்லாமிய வழிமுறையை பின்பற்றக்கூடிய சாதாரண நபர் இல்லை அவர். உண்மையாக இல்லைங்களா? அது எனக்கு தெரியாது, என்ன பார்த்ததில்ல. அவருடைய இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம். அப்படியே போவார், கோயிலுக்கு போவார். திடீர்னு பார்த்தா ராமர் கோயில் கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் கூட கொடுத்துருக்காரு அவர். அவர் பெயரளவுக்கு இஸ்லாமியராக இருக்கார் அவர். சரி, புரியுதுங்களா? அப்போது அந்த பெயரளவுக்கு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட உங்கள் கட்சியில் வந்து ஒரு மாவட்டத்துக்கு கூட பிரதிநிதித்துவத்தை நீங்கள் கொடுக்க தயாராக இல்லை. அது தேர்தல் வியூகமாக இருக்கலாம்ல இந்த பொறுப்பு மாற்றம் அப்படின்றது. சரி, இவரை போட்டால் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு. அப்போ எந்த மாதிரிக்கு நீங்கள் சமூக நீதினு பேசுகிறீங்க நான் கேட்குறேன். தேர்தல் களம் அப்படி தானே நம்ம என்ன சார்? அப்போ அங்கே வன்னியர் இருக்காங்க, அப்போ வன்னியர் இருக்காங்க, வன்னியர் வேட்பாளரை நியமனம். இப்போ இதில் இன்னொரு கதை என்ன தெரியுமா? அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்குது கேள்விப்பட்டதுன்னு எனக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து இப்போ வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு வந்து கௌதம சிவா, அதாவது பொன்முடி மகனை கௌதம சிகாமணியை தான் தலைமை அறிவிக்கிறதுக்கு இருந்தது வேட்பாளராக. உடனே அப்பா வந்து ஐயோ அவனுக்கு அந்த தொகுதியில் வேட்பாளரை அறிவிக்காதீங்கன்னு. ஏன்னு கேட்டாங்களாம், எதுனா அங்கே நிற்கிறவங்கலாம் செத்து போயிடுறான்,
ஏற்கனவே இடைத்தேர்தல் நடந்தது. அங்கே நிற்கிறவங்களாம் செத்து போயிடுறான், அதனால் என் பையனுக்கு கொடுக்காதீங்க, என் பையனுக்கு மாவட்ட செயலர் போஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக தன் கட்சியில் இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரை அவர் நிற்பான். அவர் செத்தா பரவாயில்லையா? அப்போ சொல்லுங்கள், அவர் செத்தா பரவாயில்லையா? அப்போது இவங்க வந்து பகுத்தறின்னு பேசிக்கிறாங்க. எவ்வளோ மூட பழக்கத்தில் மூழ்கி இருக்காங்க பாருங்கள் திமுக. எவனோ 2 பேர் செத்தான், அவனுக்கு என்ன வியாதியோ அவனுடைய விதி முடிஞ்சது போயிட்டே இருந்தாங்க. இப்போது 3வது வந்து அந்த இடத்துல நிற்கிறவங்க கூட செத்துருவான்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு திமுகவினுடைய முன்னோடி தலைவர்கள் இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கேவலமான. புறக்கணிக்கப்படுகிறாரா மஸ்தான்? உண்மை அதாங்க. ஏன் முஸ்லீம் வேற என்ன? சிறுபான்மையர் பாதுகாவலர் இயக்கம்ல திமுக அப்படித்தானே சொல்றாங்க. அப்படிதானே சொல்லிக்கிறாங்க. அவங்க தேர்தல் முடிஞ்சிச்சு, இப்போ 2000 அவங்க சொல்லிட்டாலும் மக்கள் நம்புறாங்கல்ல, சிறுபான்மையான மக்கள் நம்புறாங்கல்ல திமுக தான் நமக்கு அப்படின்னு. என்னங்க பண்ணுறது? ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து இந்த திமுக தொடர்ந்து ஒரு விதமான ஒரு வன்மமான பிரச்சாரத்தை பண்ணி 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 இந்த இஸ்லாமியருடைய வாக்குகளை இங்கே அங்கே போகாத அளவுக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. எம்ஜிஆர் காலத்திலே எம்ஜிஆர் எவ்வளோ முயற்சி பண்ண இஸ்லாமியருடைய வாக்கு சதவீதம் நமக்கு வந்ததுன்னு சொன்னால் நமக்கு அசைக்க முடியாத நபராகிடும். திமுக படுதோல்வி அடைய செய்கிறாங்க. எம்ஜிஆர் கிட்ட போயிருந்ததுன்னா அப்போ 5% இடஒதுக்கீடே கொடுத்துருப்பான் அந்த ஆள். உண்மையிலே எம்ஜிஆர் வந்து அவரை நம்பி போனவங்க எல்லாமே நல்லா இருந்தாங்க. நம்ம சமூகம் வந்து அன்னைக்கு கூட வந்து சிந்தாமல் சிதறாமல் அவ்வளோ அடக்குமுறைகளை எதிர்கொண்டு கூட திமுக பக்கம் தான் நினைவு தவிர அண்ணா திமுக பக்கம் போகவே இல்லை. அதன் பிறகு எம்ஜிஆர் பிறகு ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா வந்து கூட திமுக பக்கம் தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஜெயலலிதாவுடைய ஒரு விதமான பிரச்சார முன்னெடுப்பு காரணமாக ஒரு 30-40% வந்து அண்ணா திமுக வாக்கு மாறிச்சு. ஏன்னு சொன்னால் நான் இனி வந்து பாஜகவை தீண்டத்தகாத கட்சியாக பார்ப்பேன், நான் சாகிற வரையும் பாஜக கூட கூட்டணி, இப்படியெல்லாம் அவங்க பேச 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 அந்த சமூகத்து மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டு அது மாறி கிளம்பி கூட்டணி வச்சாங்க. எழுச்சி மாறிச்சு. மாறின உடனே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதன் பிறகு அவங்க மறைவுக்கு பிறகு எடப்பாடி வந்து பாஜகவோட கூட்டணி. இவங்க என்ன பண்ணால் இந்த சிஏஏ என்ஆர்சி இந்த காரணம் காட்டி அப்படியே இந்த இஸ்லாமியருடைய வாக்குகளை முழுக்க அறுவடை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தேர்தலையும் என்ன பண்ணிட்டாங்க, எப்படியாவது பாஜக மறுபடியும் வந்துன்னா வரக்கூடாது, அதுக்காக நீங்கள் எல்லாம் திமுக ஓட்டு போடுங்க. எல்லா கட்சிகளும் வாக்குகளை வந்து 0லேருந்து தான் தொடங்கினாங்க. ஆனால் திமுக கூட்டணி மட்டும் இஸ்லாமிய வாக்குகளை வாங்கிட்டு அங்கேருந்து தொடங்கினாங்க. அதான் உண்மை. இதுதான் நேச்சுரல். அப்போது வாங்கிட்டு இப்போ 40 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. 40 சீட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்லாமிய பிரதிநிதித்துவமே சரியாக கொடுக்கல திமுக. ஒரே ஒரு தொகுதி முஸ்லீம் லீக், அதுவும் திமுக காரன் தான் அவன் நவாஸ்கனி, அவனை கொடுத்துட்டு வேலை முடிச்சிட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய 100 விழுக்காடு, அதுவும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வாக்குகள் 60 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா 60 லட்சம் வாக்குகளும் சரியாக லைனில் நின்று போட்டாங்க இந்த முறை. மற்றவனாச்சும் ஆமாம் அப்படியே போட்டாங்க வாக்கு. அப்படி இருந்துக்கிட்டு ஆனால் ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்குல்ல, இப்போ எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்றது ஒன்று விமர்சனமாச்சு இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில். அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இந்திய அளவிலே இந்த முறை வந்து இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவமே கொடுக்கல. இந்திய கூட்டணி கூட கொடுக்கல. கூட்டணிலையும் சரி. மகாராஷ்டிராவில் ஒரு வேட்பாளர் கூட முஸ்லீமை நிப்பாட்டலைங்க. பீகாரில் ஒரே ஒரு தாள் தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா பாஜக பிரச்சாரம் பண்ணுது. பாஜகவை காட்டி இவங்க நம்மளை பயம் காட்டி. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் ஒன்று இப்போ வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 எம்பிக்கள் ஜெயிச்சிருக்காங்க முஸ்லீம்கள். அதில் 5 பேர் வந்து இது உத்தரப்பிரதேசம், 5 பேர் வந்து வெஸ்ட் பெங்கால், 10 ஆயிடுச்சா. 3 பேர் வந்து கேரளா, 13. 3 பேர் வந்து காஷ்மீர், 1 லடாக், 4 பேர் அங்கே ஆச்சா. அப்புறம் லட்சத்தீவு 1, நவாஸ்கனி 1, பீகார் 1. இவ்வளோ தான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதி. ராஜஸ்தான் இல்லை, மத்திய பிரதேஷ் இல்லை, ஒரிசா இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ ஒன்று வந்து பிஜேபி அவங்க கூட்டணியே கொடுக்க மாட்டோம் முஸ்லீமுக்கு, போகிறதும் இல்லை. முஸ்லீம்கள் ஓட்டும் போகிறதில்ல. எந்த முஸ்லீமும் எனக்கு போய் சீட்டு கொடுங்க வேட்பாளராக நான் நிற்கிறேன்னு சொல்லி கேட்கறதுக்கு கூட எந்த முஸ்லீமும் தயாராக இல்லைன்னு வைங்க. பிஜேபி பொறுத்தவரை நம்ம பிஜேபியை குறை சொல்ல முடியாது. நம்ம கேட்கறதே இல்லையா அவங்ககிட்ட போய். அட்லீஸ்ட் இந்தியா கூட்டணி தான் கொடுத்துருக்கலாம் திமுக. ஆனால் இந்தியா கூட்டணி முன்னிலைப்படுத்தணுமா இல்லையா? கண்டிப்பா படுத்தவே இல்லை இந்த முறை. திமுக ஒன்றை தவிர கொடுத்ததா கொடுக்கல. சரி, காங்கிரஸ் 10 தொகுதி நின்ற ஒரு முஸ்லீம்களுக்கு கொடுத்தானா கொடுக்கலையே. அப்போ எல்லாமே தெளிவாக இருக்காங்க. நல்ல வேட்பாளர்களே இல்லையா? என்ன இருக்காங்களே, எவ்வளோ பேர் கட்சி நிறைய பேர் இருக்காங்க, கட்சி கோடிச்ச பேர் இருக்காங்க. காசு இவங்க செலவு பண்ணுற அளவுக்கும் ஆள் இருக்கானுங்க, எல்லாமே இருக்கானுங்க. ஆனாலும் முஸ்லீமுக்கு அவ்வளோதான், உங்களுக்கு வந்து இவ்வளோதான்டா. அதுக்கு சில சில்லறைகளுக்கு சில்லறை கொடுத்துட்றாங்க அமௌண்ட்டை. அவன் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி பேசுவான், திமுகவுக்கு ஓட்டு போடலன்னு சொன்னா அப்படின்னு கத்துவான்.
நம்மள என்ன சொல்லுவான், டேய் திமுக ஒரு துரோக கட்சிடா அப்படின்னு சொன்னா இவர் பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டாரு. இவர் ஏதோ மனஸ்தாபத்தில் இருந்தாராமே சீட்டு கொடுக்கலன்ட்டு. யாரு? நம்ம ஜவாஹர்லாம். இல்லை அவர் வந்து மனஸ்தாபம் இருக்கலாம். இல்லை கேட்டாரா, அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காரு. அதான் ஒரு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு மனஸ்தாபம் இருக்கலாம். அவர் கூட சொல்லியிருக்காரு, இந்த முறை வந்து இந்தியா அளவில் வந்து இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு பாராளுமன்றம் இந்த வாட்டி கூடியிருக்குன்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்காரு. அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருந்தாருன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டார். இல்லை கேட்குறது அவரோட உரிமை தானே, கூட்டணி இருக்கும் கேட்கலாம். நான் சொல்கிறேன், நான் அந்த மாதிரி ஒரு சூழல் தான் திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. அப்போ தேர்தல் நேரத்தில் மட்டும் இஸ்லாமியருடைய வாக்கு முழுக்க வந்துடும். ஆனால் இஸ்லாமியருக்கு உண்டான பிரதித்துவமே கொடுக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திமுகவை ஆரம்பத்துலேருந்து கட்சி காத்தது யாருன்னா சாதிக் பாஷா. இன்றைக்கி அவருடைய குடும்ப வாரிசு யாருமே கட்சியில் இல்லை. ரஹ்மான் கான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய குடும்ப வாரிசு யாருமே இல்லை. நம்ம நாகூர் அணிமா எடுத்துங்க, அவர் எம்எல்ஏ ஆக்குனாங்க. அவர் எம்எல்ஏ ஆக்குனாங்க. அவங்க இருக்கும்போது கொஞ்சம் கொடுத்து அப்படியே, ஏன்னா அதை கொடுக்கணும் பிரதிநிதித்துவன்றதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய வாரிசு, ஆனால் பொன்முடி வாரிசு, எல்லா அவருடைய வாரிசு, கே.என். நேரு வாரிசு, இப்போ ஐ. பெரியசாமி வாரிசு, எந்த முக்கிய முன்னணி தலைவர் இருக்காங்க அத்தனை பேருடைய வாரிசு வாரிசு வாரிசுன்னு இன்ன வரையும் கிடக்குது. இருக்கா இல்லைங்களா? கட்சியிலேயே இருக்குது, எம்எல்ஏக்கெல்லாம் இருக்கா. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு மாவட்ட செயலர், ஒரு அமைச்சர் வந்து முக்கியமான நபராக இருப்பாங்க. ஆனால் அப்படி எந்த ஒரு பகுதியிலையுமே இஸ்லாமியர்களை அப்படி ஒரு பெரிய தலையா இல்லையே, இல்லை கொடுக்கறது இல்லை. இப்போ நவாஸ் இவர் நாசர் எடுத்துங்க, ஏதோ சின்ன காரணம் காட்டி அமைச்சர் பதவியும் தூக்குனாங்களா இல்லையா? இப்போ இதே மஸ்தானுடைய மகனை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கட்சி பொறுப்புலேருந்து இளைஞர் இதில் இருந்திருக்கா, அந்த பொறுப்புலேருந்து ஏதோ ஒரு சட்ட விவசாயிகள் இருந்தார் சொல்லி நீங்க. அது ஒன்றும் இல்லை. அங்கே வந்து என்ன நினைக்கிறாரு பொன்முடி, நான் தாண்டா இங்கே ஹீரோ, இன்னொரு ஆள் இருக்கக்கூடாது, ஒரு வரையில் ஒரு கட்சி தான் இருக்கணும், ஒரு கட்சி தான் இருக்கணும். ஆனால் தலைமை என்ன பண்ணுதுன்னா மஸ்தான் விஷயத்தை வந்து தட்டி கழுக பார்க்குது, மஸ்தானை ஒழிக்க தான் பார்க்குது திமுக. அப்போ இது வந்து முஸ்லீம் விரோத செயல்பாடுகளுக்கு திமுகவில் வந்து இன்னைக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நான் ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறீங்க. குறிப்பாக அந்த பள்ளிவாசல் கேஸ் பற்றின டீட்டெயிலாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை இப்போ இந்த மிக்க ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.